ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒன்ஸ் மோர் குக்கிங்கில் சுவையான டேஸ்டான எக் மசாலா கிரேவி பண்ண போகிறோம். இப்போ நல்லா நான் வேக வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. இப்போ தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம், அப்புறம் சீக்கிரம் வதக்கும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது இது பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதில் கரம் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அதையும் போட்டுக்கலாம். இதில் சிக்கன் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்காங்க. இப்போ வதக்கியாச்சு. இப்போ அந்த கப்பில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. சால்ட்டு ஏற்கனவே போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த எக்கு பாருங்கள், 4 பக்கம் நல்லா கீறி விட்டுருக்கேன். அப்போ தான் உள்ளெல்லாம் மசாலா நல்லா உள்ளே போகும். இப்போ நல்லா முட்டை போட்டோம், மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா சுண்டட்டும். இப்போ எக் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.